அல்கொய்தா தீவிரவாதி கல்யாணம் பண்ண லேடி எல்லாம் கூட இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அரெஸ்ட் பண்ணி போலீஸ்ல எடுத்து உங்களுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இருஜாத கூட்டணிவுங்கிறதே எனக்கு ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்கா புரிஞ்சுது. ஒரு ஜாதகத்துல கம்பல்சரி இந்த வீடியோ பார்க்குறவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா நீங்க என்ன லக்னம், அந்த எந்த நட்சத்திரத்துல நிக்குது, ஸோ அதை முதல்ல எழுதிக்கணும். ஜென்ம சந்திரன் உங்க ராசி. இந்த 9 பேருமே கண்டிஷன் என்னன்னா அவங்க விடோயரா இருக்கணும் இல்லை டிவோர்ஸியா இருக்கணும். பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தொடர்ந்து நம்ம திருமண பொருத்தத்தில் 27 நட்சத்திரங்களுக்கு இணைக்கக்கூடாத ஒரு நட்சத்திரம், இது இணைக்காமல் இருந்தால் வாழ்க்கை லாங் ஸ்டாண்டிங்காக போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி ஆஸ்ட்ரோ பிருந்தா மேம் நமக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. 27 நட்சத்திரத்துக்கான ஒரு சேரக்கூடாத ஒரு நட்சத்திரங்கள்னால் என்னன்னு தெரிஞ்சுக்க மேம் வணக்கம். வணக்கம். பிரணவ மந்திரம் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய நமஸ்காரங்கள். இப்போ லதா, திருமண பொருத்தம் அப்படிங்கும்போது நம்ம வெறும் 10 பொருத்தத்தோட நான் இது நாள் வரைக்கும் ரொம்ப வருஷம் வரைக்குமே நானும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் என்னோட நிறைய மாஸ்டர்ஸ், அது அர்ஜுன் பாய் சார் ஆகட்டும், விபி கோயல் அவங்களாகட்டும், கபில் ராஜ் சார் ஆகட்டும், நான் அவங்களோட ஆஸ்தான ஸ்டூடெண்ட் மாதிரி படிச்சுக்கிட்டே இருக்கேன். அதுக்கு வந்து எண்டே இல்லை. இன்றைக்கும் அவங்களோட கிளாஸஸ் எல்லாத்துலேயும் என்னோட ப்ரெசென்ட் இருக்கும். ஸோ அவங்களுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இருஜாத கூட்டணிவுங்கிறதே எனக்கு ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக புரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா திருமண பொருத்த 10 பொருத்தத்துக்கு மீறி இருஜாத கூட்டணிவு பார்க்க ஆரம்பிச்சோம். ஒரு ஜாதகத்தோடு இன்னொரு ஜாதகம் மெர்ஜ் ஆகி ரெண்டும் மிங்கிளாய் வேலை பண்ணும்போது இது எப்படி வேலை பண்ணுங்கிறத பார்க்க ஆரம்பித்தேன். 3வது டிஎன்ஏ ரீதியாக நட்சத்திரங்கள் சிலதெல்லாம் இணைக்கக்கூடாது அப்படிங்கிறது விஷால் லோகேஸ்வரன் அவர் மூலமாக நமக்கு கிடைச்சது சில க்ளூஸ். அப்போ நான் ஜாதகத்தை எடுக்கிறேன், நான் ஒரு மேட்ச் மேக்கிங் பார்க்குறேன் அப்படின்னா ட்ரெடிஷனல் பாரம்பரியத்திலேருந்து ஆரம்பித்து 10 பொருத்தத்தை பார்த்து 10 பொருத்தத்தில் ஓகே ரஜ்ஜு தட்டி பல வருடங்கள் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தவங்கலாம் இருக்காங்க. ரஜே தட்டாம 1 வீக்ல கன் ஷாட்ல இறந்த கணவன் வாழ்க்கை துணையை பறிகொடுத்தவங்க எல்லாமே என்னோட கிளைண்ட்ஸ்ல இருக்காங்க. அல்கொய்தா தீவிரவாதி கல்யாணம் பண்ண லேடி எல்லாம் கூட இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அரெஸ்ட் பண்ணி போலீஸ்ல எடுத்துட்டு போயிடுச்சுன்னு ஒரு பெரிய இதிகாச கதையை வச்சிருக்காங்க லேடிஸ். ஆனா எதுவுமே ரஜெல்லாம் தட்டல. 10க்கு 9 பொருத்தம் இருக்குன்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை மீறி வரக்கூடியதான் இருஜாத கூட்டணிவு. ஒருத்தோட கேது இருக்கிற இடத்துல இன்னொருத்தருக்கு செவ்வாய் இருந்துச்சுன்னா என்ன இருந்தாலும் அதை யோசிக்கிற அவங்களை நினைக்கவே கூடாது. தாலி கழட்டி வீசுற வரைக்கும் அது விடவே விடாது. ஒரு ஃபயர் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அது 2, 7, 8 லக்னத்துலலாம் இருந்துச்சுன்னா கம்பல்சரி அதை வேலையை செஞ்சே ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நான் திருப்பி அந்த டிஎன்ஏவோட நட்சத்திர கூட்டணிக்கு வருவேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு நான் புரிய வைக்க முடியாது. இது எதனால் அந்த கான்செப்ட் வந்துச்சுங்கிறத நான் கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஆயிரும். ஆனால் பேசிக்காக இப்போ நான் ஒரு நட்சத்திரமா இந்த நட்சத்திரங்கள்லாம் தவிர்த்தரலான்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணலாம் இல்லையா? ஸோ அந்த விஷயத்தை நான் உறுதியாகவே ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த ஒரு 3 ரூலை வந்து ஞாபகப்படுத்திடலாம். ஸோ லக்னம் நின்ற ஒரு ஜாதகத்துல கம்பல்சரி இந்த வீடியோ பார்க்குறவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா நீங்க என்ன லக்னம், அந்த லக்னம் எந்த நட்சத்திரத்துல நிக்குது, ஜென்ம சந்திரன் எந்த நட்சத்திரத்துல நிக்குது, நீங்க எந்த லக்னமா இருந்தாலும் அந்த லக்னாதிபதி எந்த நட்சத்திரத்துல நிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மேஷம், நான் சொல்லிடுறேன், அதிபதியும் சொல்லிடுறேன். மேஷ லக்னக்காரங்களா இருந்தா செவ்வாதிபதி, செவ்வாய் அந்த ஜாதகத்துல எந்த நட்சத்திரத்துல நிக்குது. ரிஷபமா இருந்தா சுக்கிரன் எதுல நிக்குது, மிதுனமா இருந்தா புதன் எதுல நிக்குது, கடகமா இருந்தா ஜென்ம சந்திரனாவே போச்சு. அப்ப லக்னம் நிக்கிற நட்சத்திரமும் சந்திரனா, ஜென்ம சந்திரனும் அதே தான். ஸோ அங்க நோ கன்ஃபியூஷன். சிம்மமா இருந்தா சூரியன் எந்த நட்சத்திரத்துல நிக்குது, கன்னியா இருந்தா புதன், துலாமா இருந்தா சுக்கிரன், விருச்சிகமா இருந்தா செவ்வாய், தனுஷா இருந்தா குரு, மகரமா இருந்தா சனி, கும்பமா இருந்தாலும் சனி, மீனமா இருந்தா குரு. ஸோ இந்த கிரகங்கள், நீங்க இந்த லக்னமா இருந்தா இந்த கிரகம் எந்த நட்சத்திரத்துல நிக்குது, 3 விஷயத்தை நோட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் லக்னம் எதுல நிக்குது, அதுதான் விதி, பிராரப்தம். இந்த நட்சத்திரத்துல நிக்குது. ஸோ அதை முதல்ல எழுதிக்கணும். ஜென்ம சந்திரன் உங்க ராசி நட்சத்திரம் என்ன, அந்த நட்சத்திரத்தை எழுதிக்கணும். நீங்க என்ன லக்னம், அந்த லக்னத்துக்கு அதிபதி சொல்லிட்டேன். அந்த அதிபதி எந்த நட்சத்திரத்துல டேப்லெட் காலம்ல போட்டிருப்பாங்க, அதை தூக்கி கீழே நோட் பண்ணிக்கோங்க. இந்த பேப்பர், இந்த ரெக்கார்டு உங்க கையில வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு ஆணோட ஜாதகமோ ஒரு பெண்ணோட ஜாதகமோ வருது அப்படின்னா நீங்க நட்சத்திரத்தை சொல்லுங்க, நான் அதை சேர்க்கக்கூடியதில் சொல்றேன். அதை அப்படியே ஃபில்டர் பண்ணிக்கலாம். கண்டிப்பா அந்த ஃப்ளோ ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் அஸ்வினிலேருந்து போயிடலாம். நம்ம அஸ்வினிக்கு இந்த மாதிரி பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் இந்த ரீதியாக நம்ம கொடுக்கல. அதனால் அஸ்வினி வந்து விதண்டாவாதத்தையும் வரட்டு பிடிவாதத்தையும் நான் முடிச்ச முயலுக்கு 3 கால் வெள்ளைக்காக்கா பறக்குதுங்கிறத சொல்லாமல் இருந்தாங்கனாலே ரொம்ப சூப்பராக அஸ்வினியை வச்சுட்டு இவங்க சவாரி பண்ணுவாங்க எல்லாருமே. ஸோ ஃபீல் ஹாப்பி. பரணி, அனுஷமும் திருவோணமும் இணைக்க வேண்டாம். கார்த்திகை, திருவாதிரை, திருவோணம், சித்திரை இணைக்க வேண்டாம். ரோகிணி, கேட்டை சேர்த்தக்கூடாது. மிருகசீரிடம், மிருகசீஷம் கேட்கும்போது நான் இணைக்க மாட்டேன். ஹஸ்தம் இணைக்க மாட்டேன், மிருகசீஷத்தை இணைக்க மாட்டேன், பூரட்டாதி இணைக்க மாட்டேன். ஏக நட்சத்திரமா ஒரே இதை இணைக்கக்கூடாது. புத்திர தோஷத்தை ட்ரிகர் பண்ணிடும், அசாதாரணமாக ட்ரிகர் பண்ணும். ஒரு ஜாதகத்தில் புத்திர தோஷம் இருக்குன்னா இன்னொரு புத்திர தோஷோட அந்த எண்ணெய் வந்து இணைக்கிற மாதிரி ஆயிரும். நான் பர்சனலாக இந்த நட்சத்திரங்களை சேர்த்த மாட்டேன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. திருவாதிரை, கார்த்திகை, ரேவதி, பூரம், மூலம், புனர்பூசம். விதிவிலக்கு. நீ ஏன் ராமரை போல வாழ்ந்துட்டு இருக்க, ஊருக்காக வாழ்ந்துட்டு இருக்க, ஏன்டா வாழ்றோங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க, அப்படியே வாழ்ந்துட்டு போ.
ஓகே. ஏன்னா விதிவிலக்குங்கும் போது நேர்களுக்கு அப்ப யார வேணா சேர்க்கலாமா? அந்த மாதிரி நட்சத்திரத்தை பொறுத்தவரை நீங்க பெருசு நான் சொன்ன இந்த கான்செப்ட்ல சேர்க்க நீங்க வேண்டாம். கவலைப்பட வேண்டாம். 10 பொருத்தம் பார்க்கறதும் பார்க்காதும் உங்களோட விருப்பம் உங்களோட அஸ்ட்ராலஜரோட சாய்ஸ் அது. பூசம், சுவாதி எனக்கு வேண்டாம். ஆயில்யம், உத்திரமும் எனக்கு வேண்டாம். உத்திராடமும் எனக்கு வேண்டாம். மகம், மகம் நான் சொன்ன இந்த அஸ்வினியும் மகம் வந்து கொஞ்சம் விதிவிலக்கான நட்சத்திரங்கள். அனுஷத்தை மட்டும் மகம் தவிர்த்துக்கிறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா மகம் இஸ் கம்ப்ளீட்லி ancestor. அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ancestors-ஆ மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க வீட்டில் ஒரு நாய்க்குட்டி வந்தாலும் பூனை வந்தாலும் அவங்களுக்கு அம்மா அப்பா எல்லாமே அந்த அந்த பங்காளி வந்து ஒரு லூப்பில் மாட்டிக்கிட்டாங்க. அவங்க திருப்பி அந்த பாரம்பரியத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. பூர்வீகத்தை வந்து பிடிச்சி வச்சுக்குவாங்க. வேற எந்த குடும்பத்துக்கு போக மாட்டாங்க. வேற எந்த கண்டத்துக்கு போனாலும் அந்த உறவுகளோட தான் போய் அவங்க இணைவாங்க. ஸோ அனுஷத்தை மட்டும் தவிர்த்தா கூட போதுமானது. பூரம், திருவாதிரை, திருவோணம், சித்திரை 3ஐயுமே தவிர்த்தரணும். உத்திரம், உத்திரம் வந்து ஆயிலத்தை நினைக்காம இருக்கணும். ஆனால் ஒரு விஷயம், கார்த்திகை உத்திரம் உத்திராடம் ஒரு வீட்டில் இருக்குது, ஒரு ஜாதகத்தில் இருக்குனாலே அந்த பரம்பரையில் வந்து பெண்கள் வந்து இடிதாங்கி மாதிரி சுமதாங்கி மாதிரி மாறுறாங்க. ஆணை டம்மி பண்ணியோ, அதாவது கணவனை டம்மி பண்ணியோ, கணவனை இல்லாமல் பண்ணியோ, இல்லை வெளிநாட்டில் வேலைக்கு போயிடுவாங்க, வெளியூரில் வேலைக்கு போயிடுவாங்க, இல்லை அந்த கணவன் வந்து வீட்டை போதரே பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ப்ரையாரிட்டி வந்து வாழ்க்கை துணையாகவே இருக்காது. பெண்ணை எல்லா பாரத்தையும் சுமக்கிற மாதிரி இருக்கும். இல்லை வெளியே சொல்ல முடியாத வேதனைகளை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க, அடையாளத்தை தொலைச்சு வாழ்வாங்க, இல்லை செப்பரேட் ஆயிடுறாங்க, வாழ்க்கை துணை இழந்துடுறாங்க, பிரிஞ்சிடுறாங்க. ஸோ இந்த 3 நட்சத்திரத்துக்குமே ஒரு கார்மிக் பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அப்போ இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் இல்லை உங்கள் ஜாதகத்தில் இந்த நட்சத்திரங்களில் ப்ராமினெண்ட்டாக பிளானட்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு ரெமெடி என்னென்னா கன்னிப்பெண் பூஜை பண்ணுறது, கன்னியா பூஜை பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப மேட்டரி. நான் மற்றவங்க கன்னியா பூஜை சொல்கிறதுக்கும் நான் சொல்கிற பூஜைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. என்ன பண்ண சொல்லுவேன்னா 9 பேரை வீட்டுக்கு இன்வைட் பண்ண சொல்லுவேன். என்னோட கிளைண்ட்ஸ் நான் அதான் சொல்கிறது. அந்த 9 பேருமே கண்டிஷன் என்னென்னா அவங்க விடோயராக இருக்கணும், இல்லை டிவோர்ஸியாக இருக்கணும். யூ ஹானர் அண்ட் ரெஸ்பெக்ட் யூ. இந்த பூஜைக்கெல்லாம் நீங்க சுமங்கலி இருப்பாங்க. கேட்டகரியும் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. சுமங்கலிகளை மட்டும்தான் எடுப்பாங்க. ஆனால் நான் இவங்களுக்கு ரெமெடியாக சொல்கிறதே என்னென்னா சுமங்கலி எல்லாதவங்களும் எடுங்க. விடோயராக இருக்கணும், அவங்க டிவோர்ஸியாக இருக்கணும், அவங்கள கூப்பிடுங்க. 8 பேர் அந்த மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு 9வது வந்து அந்த பாலா கேட்டகரி, ஏஜ் அட்டன் பண்ணாத ஒரு சின்ன பெண் குழந்தைய அவங்கள உள்ளுக்குள்ளே வரும்போதே அவங்கள வந்து என்ன ஹானர் பண்ணி நீங்கள் வீட்டுக்குள்ளே வரவேற்பீங்களோ, தெய்வம் வீட்டுக்குள்ளே வந்து எப்படி வரவேற்பீங்க அந்த ஒரு கௌரவத்தை கொடுத்து தான் அவங்கள வீட்டுக்குள்ளே வரவேற்கணும். அவங்கள வந்து மன போட்டு பழகப்பட்டு அவங்களுக்கு உட்கார வச்சு பாத பூஜை பண்ண சொல்லுவேன். கம்பல்சரி அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி அவங்களுக்கு நலங்கு வச்சு அந்த பாதத்தில் பூ போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன அறுசுவையோ உங்களால் உங்களோட தகுதிக்கு உங்களோட கெப்பாசிட்டிக்கு என்ன மாதிரி ஆஃபர் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஃபுட் ஆஃபர் பண்ணிவிட்டு, இதில் ஒருத்தவங்க வந்து ஃபினான்ஷியலி சவுண்டாக இருப்பாங்க, சிலர் வந்து தீனமான நிலைமையில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன தேவை, நீங்கள் அவங்க அடுத்த வேளை அரிசிக்கே பணம் இல்லாமல் இருப்பாங்க. இந்த 5 நாளில் ரேஷன் அரிசி தீர்ந்து போயிடும், இந்த 5 நாளில் எண்ணெய் தீரப்போகுது, ஆனால் வீட்டில் 5 பேர் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு போய் நீங்கள் திடீர்னு 1000 ரூபாய்க்கு புடவை கொடுத்தீங்கன்னா அரிசியே இல்லாதவங்களுக்கு புடவை எப்படி இருக்கும் அவங்களுக்கு? ஸோ அது அவங்கள ப்ளீஸ் பண்ணாது. ரெமெடி டசன்ட் ஒர்க் லைக் தட். அப்போ அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது குறிப்பறிஞ்சு அவங்களுக்கு உண்டான ஒரு பொட்டலத்தை கிஃப்ட் மாதிரி அவங்களுக்கு ஒவ்வொன்று கொடுத்து இதில் இங்கெல்லாம் பிரித்து பார்க்காதீங்களா சர்ப்ரைஸ் உங்களுக்கு நான் பிளான் பண்ணது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு கொடுத்து அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருமே சாஷ்டாங்கமாக வயசு வித்தியாசம் பார்க்காம அவங்கள 9 தேவதைகளாக பாவிச்சு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். இதை முடிஞ்ச வரைக்கும் வருடம் ஒரு முறை திருப்பி இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது, பங்காளிகள்லாம் சேர்ந்து ஒரே வீட்டுக்குள்ளே பொதுவாக செஞ்சாலும் சரி, தனித்தனி வீட்டில் எல்லாரும் செஞ்சிங்கனாலும் சரி, எவ்வளோக்கு எவ்வளோ வாழ்க்கையில் நீங்கள் பெண்கள் தனிமையில் ஒரு பெண் கஷ்டப்பட்டாலும் சரி, அது ரோட்டில் இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி, வீட்டு வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு பெண் துன்பப்படுறா, ஒரு பெண்ணுக்கு ஏதோ ஒரு உதவி தேவைப்படுதுன்னா அன்கண்டிஷனலாக என்னம்மா பிரச்சனை, உனக்கு என்ன வேணும், ஒரு பெண் தனியாக நின்னாங்கன்னா உங்களுக்கு உதவி என்ன பண்ணணும் நின்று கேட்டுட்டு போனாலே அந்த பரம்பரை நல்லா இருக்கும். அந்த பரம்பரையில் கண்டிஷன் இப்போது ஒரு ஆண் வந்து ஒரு அப்பா கார்த்திகையும் இல்லை, உத்தரவும் இல்லை, உத்திராடமும் இல்லை, உத்திராடமும் இல்லை, ஆனால் பொன் குழந்தை உத்தரத்தில் பிறந்துருச்சோ, கார்த்திகையில் பிறந்ததோ, உத்தராடத்தில் பிறந்திருக்கோ, அந்த ஆண்கிட்ட நான் முதல்ல கேட்குற கேள்வி, நீங்கள் உங்கள் மனைவி எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க? ஒன்றா ட்ரீட் பண்ணீங்க இல்லை ட்ரீட் பண்ணுறீங்க? நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணீங்க? உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை எப்படி ட்ரீட் பண்ணாங்க? தாத்தா எப்படி ட்ரீட் பண்ணாங்க? இந்த ஒரு 3 ஜென்ரேஷனாவது பெண்களை போற்றி பாதுகாத்துருந்தா மட்டும்தான் உங்களோட இந்த குழந்தை கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் அங்கே கம்ஃபர்டபுளாக எதையுமே கொடுக்கலன்னா உங்கள் மனைவி என்னெல்லாம் கோத்ரூ பண்ணாங்களோ உங்களை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எமோஷனலி, ஃபிசிக்கலி, மாரலி அது அத்தனையுமே இந்த பெண் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க, அதை கடத்தி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. மாற்றம் இல்லாமல் எகைன் நான் சொல்கிற மாதிரி சீன் வேறு, சிச்சுவேஷன் வேறு. அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த பெண் இடிதாங்கி மாதிரி தான் நீங்கள் பெற்ற அந்த குழந்தை டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் அதே கஷ்டத்தை அனுபவிக்கும். ஒரு 3 பேராவது அந்த பேட்டர்னை உடைக்கணும். எங்கள் தாத்தா அப்படி தான், எங்கள் அப்பா அப்படி தான், ரொம்ப ஹார்ஷாக ட்ரீட் பண்ணுவாங்க, ஆகுனா கையோங்குவாங்க, நிறைய கான்டாக்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் எப்படி இருந்தீங்க? நான் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஓகே, பேட்டர்னை நீங்கள் உடைச்சிட்டீங்க, பேட்டர்ன் பிரேக்கர், அந்த நெகட்டிவ் பேட்டர்னை உடைச்சிட்டீங்க. உங்களுக்கோ ஒரு பையன் பிறந்தானா அந்த பையன் உங்களை பார்த்தா அந்த பேட்டர்ன் அவனும் உடைப்பான். அதுக்கப்புறம் வர்ற குழந்தை உடைக்க ஒரு 3 தலைமுறை இதை கடைப்பிடிச்சா மட்டும்தான் 4வது தலைமுறை அந்த கன்னிப்பெண் சார்ந்த ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் குடும்பத்துலேருந்து போகும். ஸோ இது வந்து கம்பல்சரி நான் சொல்கிறது. ஹஸ்தம்
ஹஸ்தம் மிருகசீஷத்தையோ பூரட்டாதியோ ஹஸ்தத்தையோ மட்டும் திருமணம் செஞ்சுக்காம இருந்தாங்கனாலே போதுமானது. சித்திரை, கார்த்திகை வேண்டாம், ரேவதி வேண்டாம், பூரம் வேண்டாம், மூலம் வேண்டாம், சுவாதி, பூசம் வேண்டாம். பூசத்துக்கு சுவாதி வேண்டாம், சுவாதிக்கு பூசம் வேண்டாம். விசாகம், விசாகம், விசாகமும் விதிவிலக்கு. விசாகத்தில் ஒரு கிரகம் இருந்தாலே அவங்களுக்கு அந்த கிரகம் அவங்களுக்கு அந்த பலனை முழுசாக தரதில்லை. ம், அவங்க அந்த கிரகத்தோட ஃபுல்லஸ்ட்டை வந்து அவங்களால அனுபவிக்க முடியறதில்ல. ஸோ விசாகத்துக்கு வந்து இன்னொன்று துலாத்தில் இருக்கிற விசாகம் நான் சொன்ன மாதிரி அந்த கண்டிஷன்ஸ் அப்ளை. பிகாஸ் 12ஆம் அதிபதியோட நட்சத்திரத்தில் தான் நீங்களே பிறந்திருக்கீங்க. சர்வ் அன்கண்டிஷனலி யூ வில் கெட் எவ்ரிதிங். நிறைய விசாகத்தெல்லாம் பாருங்க, அவங்க பொண்டாட்டி தாசன் பேரே வாங்கியிருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. சொல்லிட்டு போ, என் பொண்டாட்டி தான் நான் தாசனா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹாப்பியா இருப்பாங்க. அதுதான் உங்களுக்கு ரெமெடியே. இதே விசாகத்துல இருக்கிற பெண்களா இருந்தா குடும்பத்துக்கே செஞ்சுட்டு இருப்பாங்க. ஊழியம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வாழ்க்கை துணை குடும்பத்துக்கு எல்லாத்தையும் செஞ்சு அர்ப்பணிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அது பரிகாரமாகவே ஆகும். இன்னொன்று விசாகத்துக்கு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு இல்லை. ஸோ இம்ப்ரூவ் தர்மா. நாளைக்கு நல்லா இருக்கணும்னா விசாகத்தில் ஒரு கிரகம் இருந்தால் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணேன், நாளாடைக்கு நல்லா இருக்கணும், நாளைக்கு என்னெல்லாம் பண்ணுறேன். அவங்க தகுதிக்கு ஏற்ப தர்மம் தலை மட்டும்தான் அந்த விசாகத்தை வந்து தலை காக்கும். வேற எந்த கோயில் பரிகாரமும் விசாகத்துக்கெல்லாம் செல்லாது. அனுஷம், பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி நாளையுமே தவிர்த்துறது நல்லது. ஓகே, கேட்டை, ரோகிணி, அனுஷத்தை தவிர்த்துறது நல்லது. மூலம், கார்த்திகை திருவாதிரை, திருவோணம், சித்திரையை தவிர்த்துறது நல்லது. புராடம், பெரிய இது பண்ணக்கூடாது, இது வேண்டாம் அப்படின்னலாம் இல்லை. ஸோ they can be insert a frame certain set of principles. இதெல்லாம் துரோகம், இதெல்லாம் புண்ணியம், இதெல்லாம் பண்ணாது, இதெல்லாம் பண்ணு, இதெல்லாம் ஃபாலோ பண்ணு, அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கனாலே they can handle it comfortably. உத்திராடம், ஆயில்யம் வேண்டாம், பூரட்டாதி வேண்டாம். திருவோணம், கார்த்திகை, ரேவதி, பூரம், மூலம், அவிட்டம் விதிவிலக்கு. எகெயின் ஏன்னா அவிட்டத்தை வாழ்க்கையில் பாதர் பண்ணுறதே ப்ரொஃபஷன் மட்டும்தான். நீ வந்தியா சாப்பிடு, வரலையா வைக்கிறேன், நைட்டு சாப்பிட்டுக்க, இப்படி தான் இருப்பாங்க. அவங்க வந்து அவிட்டம் வந்து பெருசாக அவங்க வந்து பிடிச்சி தொங்கிட்டே இருக்க மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையை வேலை தான் வாழும். ஒன்றா வேலைக்காகவே உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நான் என்னதான் பண்ணட்டும்னு சொல்லி அதுக்காகவே உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க. செய்கிறாங்களோ செய்யலையோ, ஆனால் செய்யறதுக்காக மட்டுமே அவங்க திங்கிங் ப்ராசஸ்லேயே அவங்க லைஃப் போயிட்டே இருக்கும். அவிட்டம் வந்து யூனிஃபார்ம் போடாத ஒரு போலீஸ் மாதிரி. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்துட்டோம்னா அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ அங்கேயும் போய் நீங்கள் மேட்சுக்கு வந்து பெருசாக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் நான். மற்றதெல்லாம் பார்ப்போம். ஸ்டில் இது இந்த நட்சத்திரம் வேண்டான்னு பார்க்க வேண்டாம். நீங்கள் அந்த இடத்துல 10 பொருத்தத்தை ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிடும். சதயம், சதயம் என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். இந்த கும்பமே அப்படிதாங்க. கும்பம் எப்போவுமே அப்படிதான். ரொம்ப வீக்காக கட்டிக்குவாங்க, திடீர்னு ஓவராக வீக்காக கட்டிக்குவாங்க, திடீர்னு பார்த்தா ஆஹான்னு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, வெடிச்சு கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ சதயத்தை வந்து நம்ம பெருசாக இதாகும் இதாகாதுன்னு நீங்கள் வந்து உங்களோட பேராசை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. எனக்கு பெட்ரோமாக்ஸே தான் வேணுங்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நீங்கள் கையில் வச்சுட்டு இருக்கிறதே உங்களுக்கு வைரம் அப்படிங்கிறத ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுன்னா யூ ஆர் பிளஸ்டு. பிகாஸ் அதே மிஸ் இப்போ யூனிவர்ஸோட க்ளோஸ்லி கனெக்டான நபர்கள். அதை நான் அதெல்லாம் வேண்டவே வேண்டாம், யூனிவர்ஸாவது ஒன்றாவது, நான் அதுக்கு முன்னால் ஒரு சாத்தானை போடுறேன்னு சொல்லி அவங்களே தான் ஒரு பிளாக் திரை, கருப்பு திரையை போடுவாங்க. அந்த திரையை கழட்டுனாங்கனாலே காட், யூனிவர்ஸ் அண்ட் காட் வில் லீட் தம் இன் ஏ ப்ராப்பர் வே. கிரீடினஸை குறைச்சிக்கிட்டா போதும். பூரட்டாதி, உத்திராடத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. உத்திரட்டாதி, அனுஷத்தை தவிர்த்துறது நல்லது. ரேவதி, திருவாதிரை, திருவோணம், சித்திரை. இது வந்து நான் சொன்னது வந்து 20%. இப்போ 100க்கு நம்ம பார்க்குறோம், திருமண பொருத்தம் 100 மார்க்குக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 25% எடுத்துக்கலாம். இந்த 25 நீங்கள் ஃபில்டர் பண்ணுங்க. ஜோசியத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னால் அங்கே போனீங்கன்னா நான் ஒரு மாதிரி பார்ப்பேன், இன்னொரு ஜோசியோட மாதிரி பார்ப்பாங்க. இந்த காலத்தில் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா எல்லாரும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறனால எல்லாரும் ஒரே மென்டாலிட்டியில் இருக்கிறது இல்லை. ஜோசியர்களுக்குள்ளேயே வந்து என் துறை தான் பெஸ்ட்டு, நான் கற்றுக்கிட்டது மட்டும்தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கழி ஊற்றுறதுல வேலையாகவே ஒரு 90% வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஈகோ கிளாஸில் போய் இன்னொரு ஆள் பலியாட மாறிடக்கூடாது. அங்கே என்ன நடக்குதோ நடக்கட்டும், அதை நம்ம தூண்டுகோலாக போய் நின்றக்கூடாது. இவங்களால தான் ஆக்டிவேட் ஆச்சு, எனக்கு எல்லாம் வச்சு ஜோசியர் மட்டும் கிடச்சன்னா செத்தாண்டான்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு தூண்டுகோலாக நீங்கள் எதுக்கு இருக்கீங்க? ஸோ இதை பேசிக்காக நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் அஸ்ட்ராலஜிட்ட போய் காட்டுங்க. அவங்க 2 ஜாதகத்தை வச்சு அணைச்சிட்டு இரு ஜாதகம் இப்படி மெர்ஜ் ஆகும்போது என்ன பலனை கொடுக்குங்கிறது அவங்க முடிவு பண்ணிட்டோம். இந்த ஃபில்டர் நீங்கள் பண்ணலைன்னா இறைவன் தான் வந்து கூட நின்று காப்பாற்றணும். கண்டிப்பாக இது வந்து ஈஸியாக பேரண்ட்ஸுக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கோ இல்லை வேறு யார் யங்ஸ்டர்ஸ் இன்ஃபேக்ட் லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்நேரத்துக்கு அவங்களே வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த காலத்தில் எங்கள் 2 பேருக்கு ஒத்து போகுமா அப்படிங்கிறத பேரண்ட்ஸ்க்கு முன்னாடி அவங்களே பார்த்து வருவாங்க. நிறைய லவ் மேரேஜ் வந்து மேட்ச் மேக்கிங் என்ற ரிப்போர்ட்டுக்கு வருவாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட கேட்பேன், நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணும்போது எதுக்கு நீங்கள் இந்த பொருத்தம் பார்க்குறீங்க? இது வந்து கந்தர்வ மனத்துக்குள்ளே வந்துடும். ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, காதலிக்கும் போது புதன் அங்கே ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கும், மாஸ்க் போட்டுக்கும், சிரிப்பொராட்டி சிரிக்கும், அழுகுவராட்டியும் அழுகும், எல்லா வேலையும் கிளிசர்னு போட்டாது புதன் அழுகும், எல்லா வேலையும் பண்ணிடுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா சுக்கரம் ஆக்டிவேட் ஆயிரும், தராசு போட்டுரும். நான் உனக்கு என்ன கொடுத்த, நீ எனக்கு என்ன செய்கிற? அப்போ காதலிக்கும் போது கப்பல் வேறையாக இருப்பாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த கப்பல் வேறையாவாங்க, குழந்தை பிறந்தப்பறம் சந்திரனா மாறும், சுயநலமாக மாறிடுவாங்க.
ஸோ இது 3 பேட்டர்ன் இருக்குது. அதனால் காதலிக்கும் போதுமே அவங்க மேட்ச் மேக்கிங் வரும்போது திஸ் இஸ் யோர் டிக்னிட்டி ஆஃப் லைஃப், இது அவங்க டிக்னிட்டி. இந்த 2 இப்படி சேரும்போது இதெல்லாம் மைனஸ் இருக்குது, இதெல்லாம் ப்ரோஸ், இதெல்லாம் கான்ஸ். அதுக்கேற்ற மாதிரி யூ டிசைன் யோர் லைஃப். இந்த வழிகாட்டுதல் மட்டும் தான் செய்வேன். மேட்ச் ஆகுது ஆகலைங்கிறதுக்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு உங்கள் சமத்து. ஏன்னா இதெல்லாம் உன்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சு தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். A to Z இவ்வளோ வருஷம் பழகிருக்கும், தெரிஞ்சு எல்லாம் உன்னை அப்படியே முழுசாக ஏற்றுக்கிறேன்னு தான் நீங்கள் விரும்புறீங்க. ஆமாம். எனக்கு இந்த பையனை பிடிக்கல, எனக்கு இந்த பையனோட குவாலிட்டி பிடிக்கல, இந்த பொண்ணோட பேச்சு எனக்கு பிடிக்கல, ஆட்டிடியூடாக தெரியுதுன்னு நீ முன்னாலே கட் பண்ணுவேன். ஆனால் இந்த ஆட்டிடியூடையும் அக்செப்ட் பண்ணுறதுனால தான் நீ லவ் பண்ணிட்டு இருக்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஜோசியரோட வேலை வந்து என்னென்னா, ஹேண்டில் திஸ் பர்சன் இன் திஸ் வே சொல்கிறது தான் என்னோட வேலை. உங்களை சேர்த்துறதோ பிரிக்கிறதோ என் வேலை கிடையாது. சூப்பர். இன்றைக்கி வந்து இந்த 27 நட்சத்திரங்களை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம் மேம். அருமையான பதிவு. ஆக்சுவலி நிறுத்தறதுக்கு மனசு இல்லை, பட் அடுத்தடுத்த பதிவுகளுக்கு நம்ம தொடர்ந்து போகலாம். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவை. நமக்கு தெரிஞ்ச விஷயம் நிறைய பேர்கிட்ட போய் சேரட்டும். மிக்க நன்றி.